ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான ஒரு நாளாய் அமைவதாக. அவளோடு இந்த செய்திகளை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, என்னுடைய ஊழியமானது தேவனுடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்தி தேவனுடைய வார்த்தையில் உள்ள ரகசியங்களை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவதுதான் ஆண்டோடைய திட்டமாக ஆண்டவர் இந்த ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே வெறும் பிரச்சனைகளுக்காக மாத்திரம் ஜெபிப்பது மாத்திரம் அல்ல, ஆண்டோடைய வார்த்தை இன்னும் ஆழமாய் தெரிந்து கொண்டு ஆண்டவருக்கு பலனடைய கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இன்றைக்கு அப்போஸ்தலர் நடைமுறை 27ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை சொல்லி ஆண்டோடைய வார்த்தைக்கு உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் நம்ம எல்லோருக்கும் தெரியும். 10ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே பிரயாணம் செய்கிற அந்த கப்பல் உள்ள மாலுமியையும் அந்த கப்பலுடைய அதிபதியையும் அவன் நூற்றுக்கதிமை அவன் எச்சரிக்கிறான். இந்த பிரயாணம் வேண்டாம், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு சொல்லிட்டு இந்த பிரயாணத்தினாலே நமக்கு தடைகள் வரும், ஆகவே இந்த பிரயாணத்தை நிறுத்தி விடுவோம் என்று சொல்கிறார். ஆனால் அங்க உள்ள மக்கள் சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாதுப்பா, இதுக்கு நல்லா இருக்குது. அந்த நேரம் பார்த்து தென்றல் இதமாய் வீச தங்கள் காரியங்கள் கைகூடி வந்தது என்று எண்ணி தங்கள் பிரயாணத்தை தொடர்ந்தார்களாம். சில நேரங்களில் ஆண்டவுடைய வார்த்தையை விட இந்த உலகத்துடைய சூழ்நிலைகள் ரொம்ப அழகா. அப்படி புறப்பட்டு போகும் பொழுது கொஞ்ச நேரத்துக்குள்ளாக பெரிய பிரச்சனை வருகிறது. பெரும் காற்று புயல்கள் வேகமாய் அடித்து அவள் வாழ்க்கையிலே நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாய் இழக்க ஆரம்பிக்கிறார்கள். முதல்ல ஓவர்லோடா இருந்த பைகளை எல்லாம், சாக்குகளை, சரக்கு முட்டைகள் எல்லாம் தூக்கி எறிகிறார்கள். இன்னும் கப்பலுக்கு ஒரு ஈடுபாடில்லை என்று சொல்லி ஒவ்வொன்றாக குறைத்து உணவுக்கு வைத்த காரியங்கள் எல்லாவற்றையும் குறைத்து அதோடு மாத்திரமல்ல, இன்னும் அந்த கப்பலை லகுவாக்குவோம் என்று கப்பலே உடைத்தெறிகிறார்கள். அந்த நிலைமைக்கு வருகிறது. பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது, இரவும் பகலும் காண முடியாதபடி, எது பகலு எது நைட்டு தெரியாமல் தொடர் மழை புயல், இனி தப்பித்து பிழைப்போம் என்ற நம்பிக்கையே அற்று போயிடுச்சு. இந்த நிலைமையில் இருக்கிறார். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழும்பி அவன் ஜெபித்த வேளையில கர்த்தருடைய தூதன் அவனுக்கு சொன்ன வார்த்தையை அவனுக்கு சொல்லி, பயப்படாதுங்க, ஒரு சேதம் வர கப்பல் சேதமே தவிர ஒருவருக்கு ஒரு பிராண சிநேகம் கூட வராது, கர்த்தர் பத்திரமாய் காப்பாற்றுவார் என்று ஆண்டவருடைய தீர்க்கதரிசனத்தை சொல்கிறார், என்னுடைய வெளிப்பாட்டை சொல்கிறார். அதற்கு பிறகு அந்த மக்கள் ஆறுதல் அடைந்து பல நாள் குசியாமல் இருந்த அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து பயணத்தில் கொஞ்சம் தூரம் வந்த பொழுது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுகிறது, ஏதோ ஒரு கரையை நாம் அடைய போகிறோம் என்று. ஏனென்றால் அந்த நீரோட்டங்கள் நிலைமைகள் மாறுகிறது. என்ன நடக்குது? அந்த கப்பல்ல 4 நங்கூரம் போட்டு அந்த கப்பலை நிறுத்தி, பாறையில தட்டிடக்கூடாது நிறுத்தி, எப்பொழுது விடியுமோ என்று காத்திருந்தார். நல்ல கவனிங்க, 4 நங்கூரம் போட்டு எப்ப முடியுமோ, எனக்கு ஒரு விடிவு காலம் வருமா, நாங்க வாழ முடியுமா, தப்பி பழைக்க முடியுமா, எப்பொழுது விடியுமோ என்று பார்த்து கொண்டிருந்தார்களாம். என் அன்புக்குரியவர்களே, அநேக நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில் கூட அப்படித்தானே 4 நங்கூரம் போட்டு நின்று மாதிரி நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். எனக்கு சொல்லும் போதே என் சிறு வயதின் அனுபவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. பாருங்க, திருநெல்வேலி மாவட்டத்தில் நான் படிக்கிற ஸ்கூலே இருக்க, ஏன்னா அவ்வளவு நல்ல படி, எந்த ஸ்கூல்லுமே ஒழுங்காக படிக்க முடியாது, என்னை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். கடைசி ஒரு அபாரமான ஐடியா என் குடும்பத்தாருக்கு வந்து, எங்கள் ஊருக்கு பக்கத்திலே ஒரு சின்ன டவுன், அது என்ன சொன்னார், வள்ளியூர் என்கிற ஒரு பட்டணம் எங்க ஊருக்கு பக்கத்துல இருந்துச்சு. அவங்க அங்க உள்ள ஸ்கூல்ல சேர்த்தாங்க. அவங்க சொல்லும் பொழுது அங்கிட்டு இங்கிட்டு ஸ்கூலை கட் பண்ணி ஓடக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு பக்கமா கூப்பிட்டு போனாங்க. ஒரு பக்கம் இறங்கி அவங்க சொன்னாங்க, அங்க ஒரு ஃபேன்சி கடை இருந்துச்சு, அவங்க சொந்தக்காரங்க, எங்க பையன் நாங்க ஸ்கூல்ல விட்டுருக்கோம், இந்த பக்கம் ஏதாவது நடமா பாத்துக்கிடுங்க. அவர் எனக்கு மாமா வரணும், அவள அந்த பக்கம் இந்த பக்கம் ஓட முடியாது, நான் ஆள் வெளியே இருப்பான் சொல்லி வச்சுட்டேன் அப்படின்ட்டார். அது போல இந்த பக்கம் பார்த்தா நாரூர் ரோட்ல அங்க ஒரு பில்டிங் உண்டு, அங்க உள்ள சொந்தக்காரங்க இந்த பக்கம் வராங்க பாத்துக்கிறீங்க. இந்த பக்கம் எல்லா பக்கம் 4 நங்கூரம் போட்ட மாதிரி நான் அந்த பக்கம் இந்த பக்கம் போக முடியாது, நான் போகிற இடத்துல எல்லாம் சொல்லி வச்சுட்டாங்க. ரொம்ப பரிதாபமாச்சு. இதை போலதான்
வாழ்க்கையில் ஒரு விடியல் வர வேண்டும் என்று 4 நங்கூரம் போடுவதை போல போடுகிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில கூட நம்ம நிலையாக வாழணும்னு சொன்னா, நிலைத்திருந்து வாழ வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அத்தியாவசியமான 4 நங்கூரங்களை பற்றி இந்த நாள் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். இது ஒரு தொடர் சம்பவமாகத்தான் நான் சொல்லுகிறேன். நம் வாழ்க்கை அசையாம இருக்குன்னா, அந்த கப்பல் எப்பொழுது விடியுமோ அந்த விடியலுக்காக காத்திருந்த பொழுது அந்த கப்பலை நிறுத்த 4 நங்கூரங்கள் தேவைப்பட்டது. அதை போல கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டுமானால் நமக்கு 4 நங்கூரங்கள் தேவை. அவை என்ன? பைபிளை வாசிக்கும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 41, 42 வசனங்களை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஆதி திருச்சபையிலே ஜனங்கள் அனிதினம் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். திரளான ஜனங்கள், 3000 கணக்கான மேற்பட்ட ஜனங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். அந்த பொழுது அவர்கள் தேவனுடைய திருச்சபையிலே நிலைத்திருந்தார்கள். அங்கேயும் ஓடல. காரணம் சொன்னா, நிலைத்திருப்பதற்கு 4 நங்கூரமாகிய உபதேசங்களை அவர்கள் கொடுத்தார்கள். ஒன்று, அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யுன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் அசைக்க முடியாத உறுதியான வாழ்க்கைக்கு 4 நங்கூரங்களை போல உறுதியாய் இருக்கின்ற 4 உபதேசங்கள். என்ன உபதேசங்கள்? முதலாவது காரியம், அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யுன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில போராட்டமா? கரை பார்க்க முடியல, என்ன பண்ண தெரியல, ஐயா அந்த கப்பல் போன மாதிரி காற்றடிக்கிற திசையில போயிட்டு இருக்கிறோம், முடிவு என்னன்னு தெரியல, என் பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகும், என் பையனுடைய வாழ்க்கை என்ன ஆகும், என் குடும்ப வாழ்க்கை என்ன ஆகும், நாங்க எப்படி வாழ போறோம் சொல்லி கதிகலங்கி போயிருக்கிறீர்களா? உங்களுக்கு நல்ல செய்தி. உங்கள் வாழ்க்கை தேவையான 4 நங்கூரங்கள். முதலாவது, அப்போஸ்தலருடைய உபதேசங்கள். எனக்கு அருமையான டாக்டரின் ஆஃப் அப்போஸ்தலர்ஸ், அப்போஸ்தலருடைய உபதேசம் என்றால் என்ன? எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை பற்றி அப்போஸ்தலர் என்றால் a messenger sent by God, தேவனால் அனுப்பப்பட்ட தூதர், அனுப்பப்பட்ட செய்தி என்று பொருள்படும். தேவனால் அனுப்பப்பட்டவன், sent by God, தேவனால் அனுப்பப்பட்டவன். தேவனால் அனுப்பப்பட்ட, இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட ஒரு நல்ல தேவனுடைய தாசன் யார்? யோவான் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன போது, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் அவருக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலருடைய உபதேசம் என்பது தேவனால் அனுப்பப்பட்ட, தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை என்பது பொருள்படும். இன்றைக்கு எனக்கு அருமையானவர்களே, அந்த நிறைவான வார்த்தை, அந்த வல்லமையான வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில உண்டா? கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்க்கணும். பைபிள் தான் ரொம்ப அழகா சொல்லுது. கர்த்தருடைய அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே அவர்கள் நிலைத்திருந்தார்கள். அப்போஸ்தல உபதேசங்கள் என்பது என்ன? தேவனால் அருளப்பட்ட வார்த்தை. அழகாக தீமோத்தேயுவின் எழுதும்போது சொல்லுகிறான், அந்த நாட்களிலே தேவனுடைய மனிதர்கள் தேவ ஆவினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய வார்த்தையை சொன்னார்கள். எனக்கு அருமையானவர்களே, பேதுரு கூட 2 பேர்கள் சொல்லுகிறான், எந்த தீர்க்க தரிசனம் மனிதனுடைய சுய தோற்றத்தினால் உருவானதல்ல, தேவனே தேவ மனிதர்களுக்கு அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை அருளுகிறார் என்று அப்போஸ்தலனாகிய பேதுருவும் கூட சொல்லுகிறார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தை இருக்கிறதா? தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட, தேவனால் பிரசங்கிக்கப்பட்ட அந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். அன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு போகும் பொழுது, எங்களுடைய சுவிசேஷம் மனுஷ தோற்றத்தின்படி அல்ல, தேவனுடைய காரியங்களின்படி அல்ல, தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் வல்லமையினாலும் அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தையா இருக்கிறன்னு சொல்லி 1ஆம் அதிகாரத்தை சொல்லுகிறார். நிறைய செய்து கொடுக்கிறாங்க. டைட்டில் கூட பெரிய பெரிய பிரசங்கியார் என்று போடுகிறார்கள், பெரிய பெரிய கன்வென்ஷன் என்று சொல்கிறார்கள், பெருவிழாக்கள் என்று சொல்கிறார்கள்.
ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ அபூர்வமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை இல்ல, கர்த்தருடைய வசனம் இல்ல, ஏதோ சத்தம் இருக்கிறது, இறைச்சல் இருக்குது, பாட்டு இருக்குது, ஆராதனை இருக்கு, கர்த்தருடைய வார்த்தை இல்ல. யோசித்து பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் அனுபவித்திருக்கிறா? எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை என்பது இரண்டு வழிகளில் சொல்லப்பட்டது. ஒன்று லோகோஸ், ஸ்கிரிப்ட், இன்னொன்று ரேமா. ரேமா என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை அங்கீகரித்துக் கொள்ளுதல் அல்லது தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து பிரகடனப்படுத்துவது. வாழ்க்கையில கேட்கிற மட்டும் இல்ல, அதை மற்றவர்களுக்கு அறிவிக்கிற, ஏற்றுக்கொள்கிற வார்த்தை தான் ரேமாவாக. இன்றைக்கு உன் வாழ்க்கையில வெறும் லோகாசா இருந்தா போராது, எழுத பைபிள் மாதிரி இருந்தா போராது, அது ரேமாவாக மாற வேண்டும். அதான் அப்போஸ்தலருடைய உபதேசம். உன் வாழ்க்கையில அதை அத்தியாவசியப்படுத்தி இருக்கிறியா? அதை பேசி இருக்கிறியா? அப்போஸ்தலனாகிய பவுல் காணித்தரமாய் பேசுகிறான் பாருங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே எல்லா மனுஷராலும் வாசிக்கப்படுகிற எங்களுடைய நிருபங்கள் நீங்கள் தானே. கடைசியில அங்கே எருசலேமுக்கு பயணம் போகும்போது சொன்னா, தேவன் எனக்கு வெளிப்படுத்தின எல்லா காரியங்களையும் நான் உங்களுக்கு அறிவித்து விட்டேன். ஆண்டவர் எல்லாம் பேசினாரோ அதெல்லாம் சொல்லிட்டேன். ஆனால் உங்க ரத்த பலிக்கு நான் நீங்களாக்கி இருக்கிறேன். தட் இஸ் தி டாக்ட்ரின் ஆஃப் அப்போஸ்தலிக்ஸ். அப்போஸ்தலருடைய உபதேசம் என்றால் அதான். நீ அந்த வார்த்தை உனக்குள்ள இருக்குதா? உனக்குள்ள பலமாய் நிரூபிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதா? அதுக்கு வேதவசனம் சொல்கிறது, அப்போஸ்தலர்களுடைய ஊழியங்களிலே தேவனுடைய வார்த்தை பலமாய் நிரூபிக்கப்பட்டது, கர்த்தருடைய வார்த்தையினாலே பட்டணங்கள் நிறைந்தது என்று சொல்லி அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் நான் வாசிக்கிறோம். நடவடிக்கையில இன்னைக்கு யோசித்து பாருங்க, தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளே வருமானால், தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளே அனுப்பப்படுமானால், அந்த சமாரியா பட்டணத்துக்கு கர்த்தருடைய வார்த்தை எடுத்துக் கொண்ட பொழுது அந்த பட்டணம் சந்தோஷத்தினால் நிரம்பினது. அப்போஸ்தலருடைய உபதேசம் உனக்குள்ளே வரும் பொழுது உன் உள்ளத்திலே ஒரு சந்தோஷம் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷம் இருக்குதா? அந்த சந்தோஷம் இருக்குதா? அப்ப முதலாவது நங்கூரம் என்னவென்று சொன்னால், தீர்க்கதரிசி மூலமாய் அறிவிக்கப்பட்டு உறுதிப்பட்டு தேவ பரிசுத்தாவிய வல்லமையோடு இறங்குவதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசம். இரண்டாவது எனக்கு அருமையானவர்களே, வேதவசனம் சொல்கிறது அன்யூன்யம், ஃபெலோஷிப், ஐக்கியம், சபை கூடி வருதல் இல்லையா? எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகா சொல்றாரு, நாளா சமயமாயிற்று, அதனால நீங்கள் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்க, சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்க. நீ ஏன் ஃபெலோஷிப் தேவை? ஐக்கியம் தேவை இல்லையா? ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, tell me your friend and I will tell you who you are. உன் நண்பனை சொல்லு, நீ யாரு நான் உனக்கு சொல்றேன்டா. இதான் ஆங்கில மொழிபெயர்ப்பு வார்த்தை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம யாரோட ஐக்கியப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய ஃபெலோஷிப் எப்படி இருக்கு? இந்த சபை, இந்த கூடி வருதல் ஐக்கியத்தை முதல்ல உருவாக்குறது யாரு? மனுஷனா உருவாக்கணும். பைபிளை கொஞ்சம் திருப்பி வாசித்து பாருங்க. யாத்திராகமத்துல 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல ஆண்டவராகிய கர்த்தர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து சொல்றாரு, சபையார் கூடி வாருங்கள். மாதத்தின் முதல் நாளிலே சபையாரே நீங்கள் கூடி வாருங்கள். யாரே? The commandment come from God alone. He sent the commandment. இத சொல்றாரு, நீ கூடி வாங்க. ஏதோ மனுஷன் கோயிலை கட்டிட்டு வாங்க வாங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் வெளி, அப்படி இல்லை. கர்த்தரே சொல்றாரு, போ, முதல்ல ஆண்டவரை தேடு, என் சமூகத்துல கூடு. எங்கெங்கயோ கூடுறியே, நீ குடும்பத்துல கல்யாணத்துல கூடுறோம், வைபவங்கள கூடுறோம், கர்த்தருடைய சபை கூடுதலை ஏன் விட்டு விடுகிறோம்? சிலர் ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்திரம்னாலே ஓடிடுவான், ஒரே ஓட்டம். அப்படி வேகமா போய் என்னத்தையே கண்ட வாழ்க்கையில சாதிச்ச? கொஞ்சம் யோசித்து பாரு. சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். ஏனென்றால் அது தேவ பிரமாணம். தேவ பிரமாணம். சங்கீத காக்கியன் அழகா சொல்கிறான், சங்கீதம் 133 சகோதரர் ஒருமித்து வாழ்வது எத்தனை நன்மையும் இன்பமாய் இருக்கிறது. உண்மையான தேவனுடைய சபை கூடுதல் ஐக்கியம் என்பது உன் வாழ்க்கையை பலப்படுத்தும், வாழ்க்கையை பலப்படுத்தும், உன் வாழ்க்கையை திடப்படுத்தும். அதை யோசித்து பாருங்க. மோசே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனுடைய கைகளை திடப்படுத்த 2 பேர்
வலதுபுறத்தில் ஒரு இடதுபுறத்தில் ஒரு கைகளை ஏந்தி பிடிக்கிறார்கள். அது ஐக்கியம். மற்றவர்களை நாம் தூக்கி விடுதல், மற்றவருடைய பாரத்தை ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமத்தல் தான் கர்த்தருடைய சபையின் ஐக்கியம். நீ அது இருக்குதா? அந்த ஃபெலோஷிப் இருக்குதா? அந்த ஃபெலோஷிப் விட்டு ஓடும்போது நமக்கு என்ன உண்டாகுது? கர்த்தருடைய ஃபெலோஷிப் எல்லாம் உலக ஃபெலோஷிப் என்ன கொடுக்கும்? 11ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், தேவனாலே மீட்கப்பட்ட ஜனங்களோடு அந்நிய ஜாதி மக்களும் சிலர் வந்துட்டான். பரவாயில்ல, இவன் போனா செக்கிடல் கிடக்குதுப்பா, எப்பா வானத்துல அண்ணா கிடக்குது, நம்மளும் போயிடுவோம் சொல்லி கூட பின்பற்றி போனாங்க. கொஞ்சம் தூரம் வந்த உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவரே, எகிப்தில் எவ்வளவு சாப்பாடு கிடைச்சது, இப்போ ஆண்டவர் நம்பி வந்தனால என்ன கிடைக்குன்னு சொல்லி முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஆண்டு இல்லாத ஃபெலோஷிப் நம்ம முறுமுறுக்குதான். முதல்ல மனுஷன் விடுறதுக்கு காரணமா இருந்தது தேவையில்லாத ஃபெலோஷிப் தானே. நம்ம ஊர்ல சொல்லுங்க, சேராத வழியிலே சேர வேண்டாம், கூடாமட்பு, மற்றவரோடு சேர்ந்து ஐக்கியம் நமக்கு தேவையில்லை. ஆண்டவராகிய கர்த்தர் ஆதாமை ஏவாளை சிருஷ்டித்து ஒவ்வொரு நாளும் அவனுக்கு ஃபெலோஷிப் கொடுக்காண்டி பகலின் குளிர்ச்சியான வேளையில ஒரு ஃபெலோஷிப் கொடுத்துட்டு போறார். ஆனா இந்த ஆதாமுக்கு இன்னொரு ஃபெலோஷிப் கிடைச்சது. நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப ஊர்ல நீங்க போயிட்டு இருக்கீங்க, உங்க வீட்டம்மா போயிட்டு இருக்காங்க, ஒருத்தர் திடீர்மா இங்க வானா, உங்க வீட்டம்மா ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க, யாரையா நீ அப்படின்னு போயிடுவாங்க. அதே இது ஒருவேளை அந்த மனுஷன் வணக்கம்மா ஒரு நாள் சொல்றான், அடுத்த வணக்கம் வணக்கம் ஐயா, இப்படி நாட்பட அந்த சர்ப்பமான அவளோட பேச ஆரம்பிச்சிருக்கோம். நல்லா இருக்கீங்களா, இன்னைக்கு சாப்பிட்டீங்களா, எப்படி உடம்பு, நடக்க போறீங்களா, நடந்து போயிட்டு வாங்க, அக்கா போயிட்டு வாங்க, இப்படி பேசி 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 அவனுக்கு பார்த்தா இந்த இடத்துல ஒரு சர்ப்பம் ஒன்று பேசுமே, இன்னைக்கு காணலைன்னு சொல்லி அவட்ட பேச இவாட்ட பேச 2 பேர் ஒருத்தர் நோக்கி அவன் ஒரே நாள்ல போட்டு தள்ளிட்டான். தேவனால் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசிக்கும்படி அவளை தூண்டுகிறான். ஐக்கியத்திலே வீழ்ச்சி, ஐக்கியத்திலே வீழ்ச்சி. இன்னைக்கு உன்னுடைய ஐக்கியம் எப்படிப்பட்டது இருக்குது? தேவனுடைய ஜனங்களை மீட்கும்படியாக, மற்ற புறஜாதி மக்களிடத்தில் மீட்டுக் கொள்ளும்படியாக சிம்சோன் என்கிற பராக்கிரமசாலி கர்த்தர் எழுப்பினார். ஆனால் அவன் என்ன செய்தான்? தெலிலாள் என்கிற பெண்ணோடு அவன் ஐக்கியம் வைத்தபடினாலே தேவ மகிமையும் தேவ தரிசனத்தை அவன் இழந்து போனான். இன்றைக்கு வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாரு. ஏன் அவன்கிட்ட வல்லமை இல்லை? ஏன் அவன்கிட்ட அந்த தேவனுடைய கிருபைகள் இல்லை? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பேதுருவை பாருங்க, நல்ல மனுஷன், ஆண்டவருக்கு முன்னாடி சவால் விட்டு பேசினான், ஆண்டவரே உமக்காக மரிக்கவன ஆயத்தமா இருக்கிறேன், சும்மா பேசாதீங்க, எங்க வேணா நான் வருவேன்றான். ஆனா குளிர் ஜாஸ்தியா இருந்தவங்க கொஞ்சம் குளிர் காயம் இருந்தான். அந்த நாட்டில் ரொம்ப குளிரும் பார்த்தீங்களா, அதனால கொஞ்சம் குளிர் காய்ச்சா நல்லா இருக்குன்னு சொல்லி குளிர் காயிலுக்காக நெருப்பிட்ட போனான். எல்லாரும் கையை நீட்டி காயிறாடு, நம்மளும் காயும் போறான். அந்த இடத்துல அவன் நடந்துகிறது என்ன? நெருப்பிலே குளிர்காய போன பேதுரு ஆண்டவரை அறியேன் என்று மறுதளித்தான். இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்துக்கு போவோமா? ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்துக்கு நேராக நான் வருகிறேன். சங்கீதம் 27 சங்கீதக்காரன் சொல்கிறான், ஒன்றை நான் கேட்பேன், அதே நாடுவேன், அவருடைய ஆலயத்திலே அவருடைய மகிமையை பார்க்கும்படி நான் அங்கேயே தங்கியிருப்பதை நாடுகிறேன் என்று சொல்கிறான். நண்பர்களே, இன்றைக்கு நம்முடைய ஐக்கியம் இங்கே இருக்கிறது. யாரோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறோம்? அந்த ஐக்கியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை மகிமையும் கொண்டு வரும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் முதலாவது நிலைப்பட வேண்டுமானால் தேவனாலே அனுப்பப்பட்டு தேவனுடைய பரிசுத்தாவினால் வல்லமைகரிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு ஊடுருவுகின்ற கர்த்தருடைய வார்த்தை. இரண்டாவது, தேவனால் நமக்கு அருளப்படுகின்ற ஐக்கியம். நம்முடைய உறவுகள், கிறிஸ்தவுக்குள் நமக்கு கொடுக்கப்பட்ட உறவுகள் நம்மை பலப்படுத்தும். மூன்றாவதாக, இந்த வேத பகுதியில் வாசிக்கும் பொழுது நிறைய அடுத்தால் நமக்கு தேவைன்னு சொன்னா அப்பம் பிக்குதல், பிரெட் பிரேக்கிங், கம்யூனியன், கர்த்தருடைய ராபோஜனம் என்பதை மிக தெளிவாக சொல்கிறது. நண்பர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் தேவ பிரமாணத்தின்படி இந்த உலகத்துக்கு கொடுத்த ஒரு அற்புதமான செயலாகும். இயேசு கிறிஸ்து சொன்னார், அவர் கடைசியாக தம்முடைய ஜனங்களோடு பஸ்கா அழுகின பொழுது சொன்னார், இதோ
உங்களுக்காக நான் ஏற்படுத்த போகின்ற ஒரு புதிய உடன்படிக்கை, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்று சரீரம் என்று தன்னையே தியாக பலியாக கொடுத்தார். தட் இஸ் கம்யூனியன். ஆகவே தான் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி பேசும் பொழுது சொல்கிறான், எதற்காக இது கொடுக்கப்பட்டது? நண்பர்களே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவெல்லாம் ஒழிந்தது. சரிதானா? அவன் கிறிஸ்துவ கூட வந்துட்டா பழைய அக்கௌண்ட் எல்லாம் பிரேக் ஆயிடும். யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவனுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கணும் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுதான். நிறைய பெரிய படித்த மேதாவிகள் இந்த வசனத்தை பிடிச்சிக்கிறான். பைபிள் சொல்லுவாரியா, யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? தேவனாகிய கர்த்தருடைய தேவ குமாரன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் அவன் நித்திய ஜீவனை அடைவான், அவன் கெட்டு போகாமல். அது சரியான அர்த்தம் ஸ்பாயில்டு, டிஸ்ட்ராய் இல்லையா? அழிந்து போக மாட்டான், கெட்டு போக மாட்டான் அப்படின்ற அர்த்தத்தை. அப்போ இதான் நிறைய பேர் பிடிச்சி, நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் சார், எப்படியா எனக்கு பொருளை வந்தோம் சார், கொஞ்சம் நில்லுங்க. எதுக்காக கம்யூனியன்? எதுக்காக கம்யூனியன்? இயேசு கிறிஸ்து ஒரு நாள் மரித்து மேல போயிட்டார். எதுக்காக கம்யூனியன்? அங்கே அழகாக அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்றது, அந்த பந்தியிலே சேருகிறவன் தன்னைத்தானே நிதானித்து பந்தியிலே இந்த பானத்தை பானம் பண்ண கடவன். Praise the Lord. நிதானிக்கணும். Testing ourselves. நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு சாக்கிரமமாக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா பாவத்தின் தண்டனை மரணம். பாவம் செய்கிறவன் அவன் தேவனுக்கு விரோதமானவன். ஆனால் விசுவாசியிடான பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நம்ம, ஒருவேளை நாம் மனிதர்களாக இருக்கிறோம், மண்ணினால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், நம்மை அறியாமலே சில சூழ்நிலைகளிலே பொய் பேசி விடுகிறோம், சில நேரங்களிலே சில தவறுகளை செய்து விடுகிறோம். அப்படியானால் மறுபடியும் நாம் தண்டிக்கப்படுவோமா? இல்லையா? அருமையானவர்களே, ஒரு விசுவாசிக்குள்ள நியாய தீர்ப்புக்கும் அவிசுவாசிகளுக்குள்ள நியாய தீர்ப்புக்கும் வித்தியாசம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பை குறித்து வேதாமத்திலே 3 சிங்காசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று கிறிஸ்துவின் சிங்காசனம், இரண்டாவது வெள்ளை சிங்காசனம், மூன்றாவது மகிமை சிங்காசனம். கிறிஸ்துவின் சிங்காசனம் என்றால் என்ன? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ, இயேசுவை விசுவாசிக்கிற எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்காரு. அந்த பிள்ளைகளுக்கான நியாய தீர்ப்பு. இதைத்தான் 1 கொரிந்தியர் 3ஆம் சொல்கிறான், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவ இல்லாமல் வேறொரு அஸ்திபாரம் இல்லை. அதன் மேலே வைக்கோல், மரங்கள், பொன், வெள்ளி இவைகளினால் கட்டுகிறான். நாளானது பரிசோதிக்கும், அக்கினியை சோதிக்கும். அவன் கட்டினது உண்மையுள்ளது என்றால் அதற்கான பிரதிபலனை பெறுவான். கொஞ்சம் சுத்தி வளைச்சு யோசித்து பாருங்க. நீ ரட்சிக்கப்பட்டியா, ஞானஸ்தானம் பற்றியா, பரிசுத்தாவி பற்றியா, உனக்கு மரண அக்கறை கிடையாது. ஆனால் உன்னுடைய பிரதிபலிப்பிற்கான நியாய தீர்ப்பு உண்டு. இந்த நியாய தீர்ப்புல உன்னை பாதுகாத்துக் கொள்ளணும்னா நாம் கம்யூனியனுக்கு வரும் பொழுது, நாம் பரிசுத்த பீடத்தண்டை வரும் பொழுது வேதம் சொல்கிறது, உன்னை நானே நிதானித்து இதிலே பிரவேசிக்கடவன். அப்படி பிரவேசிக்கலன்னா உங்களில் அநேகருக்கு வியாதி வந்திருக்கு. வியாதி இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது, உபத்திரவங்களும் சஞ்சலங்களும் வேதனைகளும் உங்களுக்கு வந்திருக்கிறது. வை? நீங்கள் உங்களை நிதானிக்கல. சிலர் மரித்தும் போயிருக்காங்க. எக்ஸ்ட்ரீம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியிலே நாசமடைவான் என்பது போல நியாயத்திற்கு வந்தது. இதைத்தான் யோவான் ஆக்கியோன், திவ்ய தீசான் தாசனாகிய யோவான் ஆக்கியோன் 1 யோவான் எழுதுகிறான், நம்முடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்கிறான், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம், சத்தியம் நமக்குள்ள இராது. நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் எல்லா நியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இதுதான் கம்யூனியன். இந்த கம்யூனியனுக்குள்ள நம்ம போகணும். ஆண்டு அதற்காகத்தான் அழைத்திருக்கிறார்.
எல்லாவற்றுக்கும் மேலாக நான்காவது உறுதியாய் இருக்கிற அந்த காரியம் என்னவென்று சொன்னார், ஜெபத்திலே உறுதியாக இருந்தார். ஆண்டவர் நம்மை ஜெபிக்க உற்சாகப்படுத்துகிறார், ஜெபிக்க உற்சாகப்படுத்துகிறார். தெசலோனிக்கேயர் அழகா 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை, இடைவிடாமல் ஜெபியுங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள். இட் இஸ் பாசிபிள், முடியும் அருமையானவர்களே. வேதவசனம் சொல்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபிப்பது. ஜெபத்தை பற்றி பேசிக்கிட்டே போகலாம், உங்களுக்கு நிறைய காரியம் தேர்ந்தெடுக்கும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக எபேசியர் அழகாக சொல்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, ஆவிக்குள்ளாக ஜெபியுங்கள். இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஜெபியுங்கள். வாழ்க்கை அசையாமல் உறுதியாக அழகாக கடந்து போக வேண்டுமானால் ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே அத்தியாவசியமாய் காணப்பட வேண்டிய 4 நங்கூரங்கள். 1, முதலாவது ஆண்டவர் அப்போஸ்தலருடைய உபதேசம். 2வது ஐக்கியம். 3வது அப்பம் விற்குதல். 4வது ஜெபத்திலே உறுதியாய் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை அசையாமல் என்றென்றைக்கும் காக்கிற நம்முடைய ஆண்டவராய் கர்த்தர் நிறைவாய் காப்பாற்றுவார். எல்லா விதமான சோதனையும் நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, வழி நடத்துவாராக. தலையை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. அன்றைக்கு கப்பலிலே வேதனையோடு இருந்தவர்கள், இனி தப்பித்து பிழைக்க முடியாது என்று அழுது கொண்டிருந்தவர்கள், 4 நங்கூரங்களை போட்டு எப்பொழுது விடியுமோ, எங்கள் விடிவு காலம் எப்பொழுதோ என்று சொல்லி நோக்கியது போல இந்த உலகத்திலும் எப்பொழுது இயேசு ராஜா வருவார், இயேசு ராஜாவை நான் எப்பொழுது தரிசிப்பேன், என் கண்ணீரெல்லாம் எப்பொழுது துடைக்கப்படும் என்ற நாளுக்காய் நாங்கள் அவரோடு காத்திருக்கிறோம். எங்களுக்கு அத்தியாவசியமான தேவையான இந்த 4 நங்கூரங்கள் ஆண்டவரே, உம்மோடு நாங்கள் ஐக்கியப்பட்டு வாழ, ஆண்டவர் உம்முடைய பிரசன்னத்தில் நான் எப்பொழுது வாழ, இந்த 4 நங்கூரங்களும் ஆகிய உபதேசத்தை நாங்கள் கேட்டோமே, அதில் நிலைத்திருந்து கனி கொடுத்து உமக்காக வாழ எங்களை நிலைப்படுத்துகிறார். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் நன்மையினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.